ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் நவநீத கிருஷ்ணன். நான் சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஸ்டூடெண்டாக படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோமார்பிசம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணி நடிச்சிருப்பாங்க, டைலாக்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மூலமாக பேச வச்சு ஒரு படமாக அதை எடுத்து அதுங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அது எமோஷன் கொடுத்து ஸோ அந்த மாதிரி டைலாக்லாம் பேச வச்சு எடுக்க வச்சாங்கன்னா அந்த மாதிரி ஃபிலிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமாட்டிசம் சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சும்மா பொம்மைங்களை வச்சு விளையாடுறதுதான். ஸோ அந்த பொம்மை வந்து எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி மூவியா எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பொம்மையை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த படம் இந்த மாதிரி ஃபிலிம்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து படம் நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் லிட்டில், த கார்ஸ், பிளேன்ஸ், அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நானி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மூலமா கேரக்டர்ஸ் வந்து பேச வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மக்களுக்கு பார்க்கறதுக்கு புதுசாக பிடிக்கிறது ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க.